மரியாதைக்குரிய ஜோதிட திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே வணக்கம். இந்த வார ஜோதிட வினா நேரத்தில் 2 கேள்விகளாக உங்களுக்கு தொகுத்து வழங்கப் போயிருக்கின்றோம். அதில் முதல் வினாவாக ஆன்மீகம் சார்ந்த ஒரு வினாவும் ஒரு வினா ஜோதிடம் சார்ந்த வினாவாகவும் இருக்கப் போகின்றது. இதில் முதலாவதாக ஜோதிட வினாவாக, காலம் கடந்த திருமணம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது என்றால் எந்த கிரகத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது? இது முதல் கேள்வி ஜோதிடர்களுக்கு நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஆன்மீகம் சார்ந்த கோதிலில் வினாவில் சகுனங்கள் உண்மைதானா? இந்த வார நிகழ்ச்சியில் இந்த கேள்விகளுக்கு விடையளித்து நேயர்கள் மனதை மகிழ்ச்சி அடையுமாறு உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே, வாழ்க வளமுடன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் கடந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்களோட ஒரு சனி செவ்வாய் அப்படிங்கிற இந்த ஒரு இருள் கிரகம் தொடர்பு பெற்றிருந்தால், அதாவது அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் இல்லை அந்த இடத்துல அதோட பார்வை இருந்தாலும் அது காலதாமதமாக தான் நம்ம திருமணம் பண்ணணும். சட்டுன்னு பண்ணணும்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அதனால அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தாலே காலதாமத திருமணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததாக 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சில நிலைகளில் காலதாமத திருமணம் அப்படிங்கிறது வருது. அடுத்ததாக குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அந்த இடத்துல ஒரு சனியோ ராகுவோ செவ்வாயோ இருந்தால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தாமதமாக போகுது. அப்போ குழந்தை பாக்கியம் தாமதமாக போகணும்னா கல்யாணமும் தாமதமாக தான் போகும். அதனால் அவங்களுக்கு அந்த குழந்தை எப்போ பிறக்குதோ அதுக்கும் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னால் தான் திருமணம் ஆகும். அதனால் அதுவும் ஒரு காலதாமதமான திருமணத்திற்கான. அடுத்ததான் 3வது விதி, 7ஆம் இடத்தின் அதிபதி அந்த இடத்திற்கு 8, 12ஆம் இடங்களில் மறைந்தால் அது காலதாமதமான திருமணம். அடுத்ததான் முக்கியமான கிரகமா, திருமணத்திற்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிற சுக்கிரன் 8இல் மறைவது காலதாமதமான திருமணத்துக்கு ஒரு அடையாளம். அடுத்ததான சுக்கிரனின் வீடுகள் அப்படின்னு சொல்கிற ரிஷப, துலாம் அந்த ராசி கட்டங்களில் சனி செவ்வாய் ராகு இந்த 3 கிரகமும் ஒட்டுமொத்தமாக அதில் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணமே சில நிலைகளில் ஆகாது. சில நிலைகளில் திருமணம் ஆகி அவங்களுக்கு அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறதே கிடைக்காம போயிடும். அதாவது மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் கிடைக்கக்கூடிய திருமண பந்தங்கள் கிடைக்காமலே போயிடும். அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் சுக்கிரனோட வீடுகளான துலாமும் ரிஷபமும் நல்லா இருக்கும். இதுதான் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற வீரியஸ்தானம். ஒருத்தருக்கு உடல் வலிமை இருக்குதா, ஒரு திருமண பந்தத்தில் நாட்டம் இருக்குதா, அதற்கான உடல் வலிமை இருக்குதா அப்படிங்கிறத 3ஆம் இடம் தான் தீர்மானம் பண்ணுது. அந்த இடம் நல்லா இருக்கும். அடுத்ததாக 12ஆம் இடம், ஒரு திருமண பந்தத்தை, அதாவது 12ஆம் இடம்ங்கிறது ஒரு நாளோட முடிவு. ஒரு நாளோட முடிவுங்கிறது இரவு. அந்த இரவிற்கான அந்த ஒரு நாளோட முடிவிற்கான நிகழ்வுகளை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். அந்த இடத்துல நல்ல ஒரு கிரகம் இருந்தால் தான் அவங்க எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு கெட்ட கிரகம், தீய கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு கஞ்சத்தனமாக கூட இருப்பாங்க, உள்ளூரை விட்டு வெளியூர் போக மாட்டாங்க. அடுத்ததாக அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க தகுதியற்றவர்களாக இருப்பாங்க. இது காலதாமதமான திருமணத்திற்கு அறிவு. அடுத்ததாக சுக்கிரன் நீசமாக்கி போகிறது. சுக்கிரன் கன்னிராசியில் நீசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த திருமணத்திற்கான காரகன் சுக்கிரன் நீசமாகி போகிறது காலதாமதத்துக்கான அறிகுறி. சகுனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது அப்போ எதிரில் வர்றதை தான் சகுனம் அப்படின்னு சொல்கிறோம். அது பழைய காலத்தில் பார்த்தாங்க, இப்போ யாரும் பார்க்குறதில்ல. அதுக்கான நேரமும் நமக்கு இல்லை. என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும். நமக்கு என்ன தான் ஒரு நவீன உபகரணங்கள்லாம் கிடச்சிருந்தாலும், வேகமாக வேலை செய்யக்கூடிய உபகரணங்கள்லாம் நமக்கு கிடச்சிருந்தாலும் நமக்கு இன்றைய காலத்தில் நேரம் பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை. ஒரு உழவு தொழில், பயிர் தொழில், அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அன்றைய நாளை ஓட்டினாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சகுனங்கள்லாம் பார்த்தாங்க. இப்போ அப்போது என்ன பண்ணாங்கன்னா, சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு காகம் கத்துறதே சகுனம். அது காகம் வளமிருந்து இடமானால் அது நல்ல சகுனம், இல்லை இடமிருந்து வளம் போனால் அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொன்னாங்க.
ஒரு விதவை பெண் எதிரில் வந்தால் சகுன தடை அப்படின்னு சொன்னாங்க. எண்ணெயை தடவிட்டு, அதாவது எண்ணெய் குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு மனிதர்கள் நமக்கு முன்னால் வந்தாங்கன்னா அது சகுன தடைன்னாங்க. எண்ணெயை எடுத்துகிட்டு வந்தால் சகுன தடைன்னு சொன்னாங்க. மண்வெட்டியை தூக்கிட்டு வந்தால் சகுன தடை அப்படின்னு சொன்னாங்க. வேதம் ஓதும் புரோகிதர்கள் தனியாக வந்தால் அது வந்து சகுன தடை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறதில்ல. நாம் ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ மாறிட்டாங்க. வேதம் ஓதும் புரோகிதர்கள் அப்படிங்கிறவங்க முன்ன இருந்த மாதிரி, ஏன்னா அவங்க அவங்களுடைய தலை அலங்காரங்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி அவங்க எதிரில் வரக்கூடாது அப்படின்னு இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க. விதவை பெண் அப்படிங்கிறவங்க தன்னுடைய தலையை மொட்டை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டு மூடி வெள்ளை நிற ஒரு சேலை அணிந்து பார்க்குறதுக்கு தன்னுடைய உடலில் எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாமல், பூ இல்லாமல், பொட்டு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க எதிரில் வந்தால் அது சகுன தடை அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. இந்த காலத்தில் விதவை பெண்ணாக இவங்க திருமணமானவங்களா, கணவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா எல்லோரும் பொட்டு வச்சுக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க. இந்த காலம் மாறி போயிடுச்சு. அதனால் நம்ம இந்த காலத்தில் சகுனம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதில்லை. இது நம்ம மனம் சார்ந்த விஷயம். எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எதிரில் வர்றாங்கன்னா அது நல்ல சகுனம்னு நான் எடுத்துக்கலாம். எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படிங்கிறப்ப அவங்க எதிரில் வரப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இது எதிரில் வருது விளங்குமா அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் சகுன தடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பூனை குறுக்க வந்தால் சகுன தடை அப்படிம்பாங்க. இப்போ உயர் ஜாதி பூனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பூனைகளை நம்ம வீட்டிலே வளர்க்குறோம். அது நம்ம போகிறப்ப குறுக்கையும் நெடுக்கையும் தான் வருது. அதெல்லாம் நம்ம சகுன தடையை எடுத்துக்கிறது இல்லை. ஆக நமக்கு பிடிச்ச எதையுமே நம்ம சகுன தடையை எடுத்துக்கிறது இல்லை. இதில் என்ன சொன்னாங்கன்னா, வால் நீண்ட கரிகுருவி வளமிருந்து இடமானால் கால்நடையாய் போனவரும் கனகந்தண்டில் ஏறுவரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது வால் பிளவுபட்ட ஒரு கரிய நிற குருவி, அது ஆள்காட்டி குருவி அப்படின்னு நினைக்கிறேன். அது மனிதர்கள் இருந்தால் சத்தம் கொடுக்கும். கிராமங்களில் இந்த மரத்தில் பார்க்கலாம். அந்த குருவியாக தான் இருக்கும். வால் நீண்டு வால் பிளவுபட்டு ஒரு குருவி இருக்கும். அந்த குருவி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நம்ம அதை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்மள்கிட்டேருந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் அது கிராஸ் ஆகி போச்சுன்னா நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஒரு நடந்து போயிருப்போம். ஆனால் வர்றப்ப நம்ம ஒரு வாகனத்தில் வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு என்றோ நடந்த ஒரு நிகழ்வை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த குருவியும் இல்லை. அடுத்ததான் நம்ம அந்த மாதிரி கால்நடையாக போயிட்டு என்னை இப்போ காரில் கொண்டு வந்து விட்றாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் நடக்கலை. அது யாரோ ஒருத்தருக்கு என்றோ நடந்த ஒரு நிகழ்வை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அது குருவி இல்லை, அது காகம் தான், அதுதான் வளம் இருந்த இடமானால் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இது சகுனங்கிறது ஒரு மனம் சார்ந்த விஷயம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் எதிரில் வந்தால் என்னை வரவேற்பீங்க, வாங்க இது நல்ல சகுனம் உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, இது ஒரு வருது பற்றியா, தரித்திரம், முன்னால் சகுன தடையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சகுனம் அப்படிங்கிறது ஒரு மனம் சார்ந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.